செய்கிறோம். இவரை நாம் பெற்றோர் வந்து அழைத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழிபாடு நடக்கும்போது எந்த வியாபாரம் நடக்கக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்துகிறது. வழிபாடு நடக்கும்போது எந்த வியாபாரம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடிகளை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியறணும். கொடிகள் உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவ நாட்களில் கொடிகளை காண்போர் அனைவரும் அவரது முன்மாதிரியை பின்பற்றி உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அன்பு பக்தர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே இங்கு கூடியிருக்கின்ற அருள் தந்தைகள் அனைவர் சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலத்தை நாம் தேடுகிறோம். அவனுடைய ஆன்மா இறைவனை தேடுகிறது. மனித வாழ்க்கை கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு தேடல் அனுபவம். யாகப்பறை
ஏரோது அகிரிப்பா வாளால் கொன்றான். 44ஆம் ஆண்டு பாஸ்கா விழாவின் பொழுது இந்த கொடூரமான நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லா மக்களும் பாஸ்கா விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். எருசலேமிலே அந்த சீமோன் பேதுருவை அவன் கைது செய்தான். யாகப்பருடைய உடலானது மிகவும் புதுமையான முறையிலே அவர் வேதம் போதித்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள கம்போஸ்தலா என்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக அவருடைய இன்றைக்கு யாகப்பருக்கு எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேராலயம் அந்த ஸ்பெயின் நாட்டிலே இருக்கிறது. அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய கம்போஸ்தலா என்ற அந்த இடத்தினுடைய திருத்தலத்தினுடைய சந்தியாகு என்று அழைக்கப்படுகின்ற, ஸ்பெயின் மொழியிலே சந்தியாகு என்று அழைக்கப்படுகின்ற அந்த திருத்தலத்திற்கு 12ஆம் நூற்றாண்டிலே ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் பேர் திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது மக்களுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டன. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இருந்தவர்கள் பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். எனவே ஒருமுறை யாகப்பர் ஒரு வெண் குதிரை மீது ஏறி கையிலே வாழ் ஏந்தியவராக வானிலே இந்த கம்போஸ்தலா இந்த திருத்தலத்திற்கு சந்தியாக இந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கான வழியை நட்சத்திரங்கள் வழியாக காட்டினார். இதை யாகப்பருடைய வழி என்று வரலாற்றில் அழைக்கின்றார்கள். வானத்திலே வரிசையாக நட்சத்திரங்கள் வரிசையாக நின்று கம்போஸ்தலா திருத்தலத்திற்கு ஸ்பெயின் நாட்டில் உள்ள அந்த திருத்தலத்திற்கு செல்வது எப்படி என்று கால்நடையாக சென்ற மக்களுக்கு அடையாளம் காட்டியது. யாகப்பரும் வெண் குதிரையிலே ஏறி வாழேந்தி எதிரிகளை யாகப்பருடைய இந்த திருத்தலத்தை பாதுகாக்கவும் கொஞ்சம் சிறப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறவர்களை நான் அன்போடு ஆசையோடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஆடி 1 என்று எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடிக்கு அப்படியும் அர்த்தம் சொல்வார்கள், இப்படியும் அர்த்தம் சொல்வார்கள். காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஆள் வந்து சாமி ஒரு 100 ரூபா தாங்க ஏனென்று கேட்டு இன்னைக்கு ஆடி காசு வாங்கினா நல்லது என்று சொன்னார். ஒரு மணி அளவிலே ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்க வருவேன் என்று சொன்னார். 1000 ரூபாய் கொடுத்தேன் சாமி இன்னைக்கு ஆடி வேண்டாம் நாளைக்கு வாங்க என்று சொன்னார். எனவே ஆடிக்கு அப்படி இப்படி அர்த்தம் இருந்தாலும் நமக்கு தெரிந்த அர்த்தம் எல்லாம் ஆடி தள்ளுபடி, அப்படிதானே? ஆடி தள்ளுபடி நிச்சயமாக இப்போதே ஆர்எம்கேவுக்கு போக போத்தீஸுக்கு போக நீங்கள் திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள். அந்த தள்ளுபடி என்கிற வார்த்தை சரியல்ல, அது தள்ளுபடி செய்து விடுவோம். சலுகை என்பதுதான் சரியான வார்த்தை. எனவே இந்த ஆடியிலே வருகிற நம்முடைய புனிதருடைய திருவிழா உண்மையிலே நமக்கு சலுகையை சகாயத்தை இறைவனிடமிருந்து பெற்று தருகிற ஒரு நல்ல நாள், நல்ல திருநாட்கள், நல்ல நவநாட்கள். எனவே இந்த திருவிழா இந்த நாட்கள் உண்மையிலே நமக்கு ஆடியில் வருகிறது. இந்த ஆடி சலுகை போல நமக்கு நிறைய சலுகைகள் சகாயங்கள் வந்து சேர நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன். தொடர்ந்து நிச்சயமாக உங்களுக்காக தொடர்ந்து நாங்களும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இந்த நாளிலே தலைமையேற்று கொடியேற்றி மறைவுரையாற்றியவர் அருட்தந்தை ஜெகதீஷ் அடிகளார், அமளிபுரம் பங்கு தந்தை. அவரை நான் குரு என்றுதான் நான் அழைக்க விரும்புகிறேன். அதற்கு ஒரு காரணம், குருதான் அந்த அர்த்தத்தில் அல்ல. எந்த அர்த்தத்தில் என்றால் சாமி மறையுரையிலே சொன்னார்கள், தொடக்கம்
அவர்களிடம் அழைத்து அவர்களில் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என பெயரிட்டார். தங்கள் ஆண்டவரும் மீட்பவருமானவரை பின் சென்றனர். உலகெல்லாம் விழாக்கோலம் பெரு மகிழ்ச்சிக்குரியது. நம் வாழ்வுக்கு வளமையும் தொழிலுக்கு செழுமையும் சேர்க்கின்ற இறைவனின் ஆலயம், ஆசிர் பொழியும் புனித இடம். எங்கு சென்று இன்பம் அடைந்தாலும் ஒரு நாள் ஆலய முற்றத்தில் தங்கியிருப்பது 1000 நாட்கள் வேறு இடத்தில் தங்கியிருப்பதை விட உயர்வானது. ஆண்டவரை நம்பி வந்தோர் அனைவரும் நிறையாசி பெறுவர். ஆலயம் நாடுவோம், ஆசிர் நிரம்ப பெறுவோம்.